குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. வணக்கம் சக்திகளே. என் பேர் உமாதேவிங்க. நான் கோவை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேங்க. நான் ஒரு சிங்கர். பங்காரம்மா என் வாழ்க்கையின் உயிர் மூச்சு. நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் பங்காரம்மா தான். சின்ன வயசில் வந்து அம்மா ஒரு பாத பூஜையில் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்னென்னா, மகளே, ஒரு முறையும் ஆலயத்துக்கு வரும்போது நீ 10 நிமிடமாவது தொண்டு செஞ்சுட்டு போ மகளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மா சொல்லும்போது எனக்கு ஓகே, அம்மா அப்படி சொல்லியிருக்காங்கன்னு நான் போய் என்ன தொண்டு கேட்டு போய் அங்கே கோயிலில் தொண்டு செய்வேன் சக்திகளே. அம்மா எனக்கு சொன்னாங்கன்னா அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லைங்களா. நமக்கு அம்மாவுக்கு பிடிச்சதே தொண்டு தான். அந்த தொண்டு செய்யும்போது அம்மா வந்து நம்ம கூடயே இருப்பாங்க, சரிங்களா. மனசார நம்ம செய்கிற தொண்டுக்கு உண்மையாலுமே வந்து அம்மா நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நம்ம வந்து அம்மா சொல்கிற இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நான் ஃபாலோ பண்ண சக்திகளே. மருவத்தூர்லேயே செஞ்சுருக்கேன் தொண்டு. அதுபோல் எங்கள் ஊரில் நடக்கிற சக்தி பீடங்கள் இருக்குங்க இல்லைங்களா. அந்த சக்தி பீடங்களுக்கெல்லாம் தைப்பூச ஜோதி தொண்டும் கரிக்கோள சாமி தொண்டு இது எல்லாத்துலேயும் நான் போய் செஞ்சுருக்கேன் சக்திகளே. தைப்பூச ஜோதி எடுத்துகிட்டு வீடு வீடாக குடிசை வீட்டிலேருந்து கோபுரம் வீடு வரைக்கும் எல்லா வீட்லேயும் போய் நாங்கள் தீபாரதனை காட்டி, ஜோதியிலே தீபாரதனை காட்டி 108 படித்து திருஷ்டியெல்லாம் கழித்து அது ரொம்ப சிறப்பான தொண்டுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த குடிசை வீட்டிலெல்லாம் போகும்போது அந்த மக்கள் பார்த்திங்கன்னா அன்பாக, சக்திகள் வந்து ரொம்ப அன்பாக வாயார வாங்க சக்தின்னு வாயார வாழ்த்தி எங்களுக்கு ஜூஸ் கொடுக்குறதும், எங்களுக்கு உணவு கொடுக்குறதும், எங்களுக்கு ரொம்ப அன்பாக எங்களை வந்து கவனிச்சாங்க. எல்லோரும் எங்களை கவனிச்சுக்கிட்டாங்க. இத்தனை பக்தர்களா, இவ்வளோ அம்மாவுக்கு இவ்வளோ பிள்ளைகளா, அம்மா மேலே இவ்வளோ பேர் ஈடுபாடாக இருக்காங்களான்றதை நான் அங்கே போய் தெரிஞ்சுக்கிட்ட சக்திகளே. அதில் கரிக்கோள சாமி தொண்டு வந்து பார்த்திங்கன்னா, கும்பாபிஷேகம் நடக்கும்போது நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த கருவறையில் இருக்க அம்மன் வந்து நம்ம வீடு தேடி வருவாங்க. கரிக்கோள ரூபத்தில் நம்ம வீடு தேடி எந்த அம்மனுங்க, எந்த கோயிலுங்க அந்த மாதிரி செய்கிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம மேல்மருவத்தூர் அம்மா கோயிலில் மட்டும்தான் இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அந்த அம்மாவை வந்து நாங்கள் அம்மாவோட அற்புதங்களை சொல்லி, இதெல்லாம் நீங்களும் செய்யுங்க, நல்லது உங்களுக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அம்மா பற்றி சிறப்பாக எடுத்து சொல்லி எல்லாருக்கும் நாங்கள் அந்த நல்லது செய்ய சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய பணிகள்லாம் செஞ்சுட்டு பள்ளிக்காலங்களில் செஞ்சுருக்கேன் சக்தியிலே. நான் நல்ல மார்க் எடுத்தேன். அதுவும் அந்த அம்மாவோட அற்புதம் தான். இந்த தொண்டுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பலன் என்னென்னா, நான் நல்ல மார்க் எடுத்தது சக்தியிலே. +2 முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜ் நல்ல மார்க் எடுத்தேன். எங்கள் டாடி இப்போ காலேஜுக்கு போகக்கூடாதுன்ட்டார். நான் ரொம்ப பிடிவாதம் பண்ணி அம்மா விடாமல் வேண்டி ரொம்ப தாயே எப்படியாவது எங்கள் அப்பா மனசை மாற்றுங்கன்னு சொல்லி அதையும் அம்மா தான் மாற்ற வச்சாங்க எங்கள் அப்பா மனசுக்குள்ளே. எங்கள் பெரியப்பா ஒருத்தர் வந்து அந்த சமயத்தில் வந்து அம்மா ரூபத்தில் வந்து என்னை காலேஜ் சேர்த்துறதுக்கு பர்மிஷன் எங்கள் அப்பாட்ட வாங்கி கொடுத்து என்னை வந்து காலேஜ் சேர்த்துறதுக்கு ஹெல்ப் பண்ணார் எங்கள் பெரியப்பா. அது அம்மா தான் வந்து எங்கள் பெரியப்பா ரூபத்தில் வந்து எனக்கு உதவி செஞ்சதுங்க. நான் இன்றைக்கும் அம்மாவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அந்த சமயத்தில் என்ன நினச்சின்னா, அது ஒரு பெரிய மிரக்கல். நான் காலேஜ் சேரக்கு போகும்போது என்ன நடந்துச்சுன்னா, காலேஜுக்கு நான் போகிறதுக்கு ரெடியாக காலேஜ்க்கு மார்க் ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு காலேஜில் சீட் வாங்கலான்னு சொல்லிவிட்டு எனக்கு எங்கள் பெரியப்பாவோட பையன் கூட நான் வண்டியில் 2 வீலரில் ஏறி உட்காந்து காலேஜ் சேர்கிறதுக்காக மார்க் ஷீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பர்ஸெல்லாம் எடுத்துகிட்டு நான் 2 வீலரில் அவரோட உட்காந்து பயணம் பண்ணுறேன். 2 வீலரில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு ரொம்ப வேகமாக போனார் எங்கள் அண்ணன். அந்த வேகமாக போன நேரத்தில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், எங்கள் அண்ணன் வேகமாக போகிறாரு, நான் கம்பி நல்லா பிடிச்சி ஸ்ட்ராங்காக உட்காரும்போது என் பர்ஸை விழுந்துருச்சு என் மடியிலேருந்து. அப்போ என் பர்ஸ் விழுந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு நானும் வந்து விழுந்துட்டேங்க அது எடுக்கிறதுக்கு. ஏன்னா அந்த பர்ஸில் அந்த பெரிய பர்ஸில் வந்து என்னென்ன இருந்துச்சுன்னா, என்னோடய மார்க் ஷீட்ஸு எல்லா திங்ஸுமே இருந்தது. நான் விழுந்தோடனையும் நானும் விலகவும் வேகமாக எங்கள் அண்ணன் போயிட்டான். அப்புறம் நான் என்ன ஆச்சுன்னு என்ன நினச்சின்னு எனக்கே தெரியலிங்க. விழுந்து தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தா நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேங்க. ஏன்னா எனக்கு சுயநினைவே இழந்துட்டேன். நான் அங்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு ஊசி போடும்போது நான் கண்ணு திறக்கிறேன். அப்போ தான் நான் வந்து பார்க்குறேன், என்னை சுற்றி எல்லாம் நிற்கிறாங்க. உண்மையாலுமே அப்பவும் பங்காரம்மா தாங்க என்னை காப்பாற்றிருக்காங்க. எப்படின்னா, நான் கழுத்தில் போட்டிருந்த ஓம் சக்தி அம்மா டாலர் தாங்க என்னை காப்பாற்றிருக்குது. அதை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. அப்போ உடனே எல்லோரும் வந்துட்டாங்க எங்கள் வீட்டிலேருந்து. அப்போ எனக்கு வந்து நம்ப மாட்டேங்க சக்தியிலே, என் முகத்தில் வந்து ஃபுல்லாக சாறுக்காயம். ஒரு சைடு ஃபுல்லாகவே சாறுக்காயாகி கண் ஃபுல்லாக ரத்த கட்டுங்க. ஒரு கண்ணுக்குள்ளே ஃபுல்லாகவே ரெட் கலர் ஆயிடுச்சு. ஒரு சைடே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ளட்டு. நான் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். அந்த ஒரு சுச்சுவேஷன் என்னால் இன்றைக்கும் நான் மறக்க முடியாதுங்க என்னால். அந்த அம்மா நான் கழுத்தில் போட்டிருந்த அம்மா டாலர் தான் என்னை காப்பாற்றிருக்குங்க சக்திகளே. இன்றைக்கும் சொல்கிறேன், பங்காரம்மா கையால் கொடுத்த டாலர் தான் என் கழுத்தில் போட்டிருக்கேன். டாலர் வந்து சாதாரணமான டாலர்லாம் கிடையாதுங்க. நமக்கு வந்து பாதுகாப்பு கவசம் என்னென்னா பங்காரம்மாவோட ஆதிபராசக்தி டாலர் தாங்க. ஏன்னா அதுதான் நம்மளை வந்து காப்பாற்றுங்க கண்டிப்பாக, நிச்சயமாக. 3 months நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் சக்தியிலே. 3 months நான் வீட்டை விட்டு வெளியே வரல. எங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம்குள்ளேயே தான் நான் இருந்தேன். ஏன்னா யாரையும் நான் பார்க்க முடியல, அந்தளவுக்கு எனக்கு முகம் வந்து வீங்கிடுச்சு. பாருங்கள், அம்மா இப்படி ஆயிடுச்சு என் முகம். நான் எப்படி இந்த பழைய முகத்தை நான் திருப்பி எனக்கு கொடுங்கம்மா, இந்த காயங்களாம் மறைஞ்சு தழும்புகளாம் மறைஞ்சு எப்போ நான் வந்து ரிலீஃப் ஆகி நல்ல நிலைமைக்கு வருவேன், நீங்கள் தான் எனக்கு அதுக்கு ஆசீர்வாதம் புரிஞ்சு அருள் புரிஞ்சு என் முகத்தை வந்து
எனக்கு மீட்டு கொடுக்கணும் தாயே அப்படின்னு சொல்லிட்டு மனசார தினமும் நான் படுத்திருக்க பெட்டில் வேண்டிக்கிட்டே தூங்குவேன். அம்மாவோட ஃபோட்டோஸும் அம்மாவோட 108 மந்திரங்களும் அம்மாவோட சக்தி ஒளி புஸ்தகங்களை சுற்றியும் என் பெட்டை சுற்றி பார்த்திங்கன்னா சக்தி அம்மா படங்களாக தான் இருக்கும். வச்சுட்டு தான் தூங்குவேன். நம்ம நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா, அந்த அம்மா மேலே வச்சுருக்க அந்த உறுதியான நம்பிக்கையை நான் வேண்டிகிட்டே விடாமல் வேண்டிகிட்டு இருந்தேன். அந்த 3 மாதங்கள் நான் வந்து வேண்டிக்கிட்டே இருந்தேன். அந்த பராசக்தியை என் கணத்தில் தடவி எனக்கு மருந்தெல்லாம் தடவின மாதிரிலாம் நான் உணர ஆரம்பித்தேன். எண்ணி 3 மாதத்தில் நான் சீராக சிறப்பாக நல்லா அழகாக என்னோட அந்த காயங்கள்லாம் மறைஞ்சு நார்மலான ஃபேஸ் எனக்கு வந்துச்சுங்க சக்திகளே. அதுக்கு காரணம் முழுக்க யாருன்னா நம்ம பங்காரம்மா தான் சக்திகளே. க்யூர் ஆனதுக்கப்புறம் நான் நார்மலானதுக்கப்புறம் தான் நான் காலேஜ் 3 months கழிச்சு நான் காலேஜ் திரும்பி போய் ஜாயின்ட் ஆன சக்திகளே. இந்த உலகத்தில் வந்துங்க நமக்கு பிக்கஸ்ட் வெல்த் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம பாடி தான் இல்லைங்களா. நம்ம பாடி இஸ் த பிக்கஸ்ட் வெல்த். நமக்கு பெரிய சொத்து எதுன்னா நம்மளோட உடம்பு தான். இந்த உடம்புல ஒரு சின்ன கீறல் பட்டாவே நம்ம வந்து துடிச்சு போயிடுவோம் இல்லைங்களா. அப்போ நம்ம முகத்தில் எவ்வளோ பெரிய காயத்தை எனக்கு ஏற்பட்டு அதில் நான் எப்படி அதுலேருந்து மீண்டு வந்தேன்றது பங்காரம்மாவோட அற்புதம் தான். ஆன்மீகம்தான் நமக்கு ஒரு பெரிய மருந்துங்க. நம்ம இந்த உலகத்தில் இன்றைக்கி வந்து எத்தனையோ பேர் மனநோயால் கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து மன வியாதி நிறைய பேத்துக்கு இருக்குது. இவங்க எல்லோரும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து மனசுக்கு நிம்மதியும் வாழ்க்கையில் அமைதியும் கிடைக்கும். கண்டிப்பாக பங்காரம்மா எங்கள் வாழ்க்கையில் நம்ம எல்லாரோட வாழ்க்கையில் நிறைய அற்புதத்தை நடத்துவாங்க. நிச்சயமாக முழு நம்பிக்கையோடு அம்மாவை நீங்கள் மனசார வேண்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக அம்மா உங்களை உயர்த்திடுவாங்க. பங்காரம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, மகளே குலதெய்வத்தை வந்து வணங்கிட்டு வரணும். குலதெய்வத்தை வழிபட்டு வந்தியா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் நான் வழிபட்டு தாம்மா இருக்கேன், எப்போவுமே வழிபட்டு தாம்மா இருக்கேன்னு சொல்லுவேன். எப்போவுமே நீ குலதெய்வத்தை வழிபட்டுட்டு நீ என்ன தேடி வா மகளே அப்படிம்பாங்க. ஸோ நம்ம குலதெய்வ வழிபாடாக கூட அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. குலதெய்வத்தை போய் தரிசிச்சுட்டு தான் நீ என்னை வந்து தரிசிக்கணும்னு. ஸோ அதையும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் சக்தி. அம்மாவை உண்மையாலுமே கெட்டியாக படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அம்மா நம்மளை கரை சேர்த்திடுவாங்க. பங்காரம்மா கோயிலுக்கு வாங்க. அன்பு எங்கேன்னா பங்காரம்மா கோயிலில் மட்டும்தாங்க இருக்கும். வேறு எந்த கோயிலையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆதிபராசக்தி சித்தர்பேடத்துக்கு எல்லோரும் வாங்க, வந்து பாருங்கள். பங்காரம்மாவோட அன்பு அளவில்லாத அன்புங்க. அங்கே உங்களுக்கு எவ்வளோ அன்பு நிறைஞ்சிருக்குங்கிறத நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். மிக்க நன்றி சக்தியில் எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து மகளே யூடியூப் சேனலுக்கும் ஆதிபராசக்தி இயக்கத்துக்கும் மிக்க நன்றி. பங்காரம்மாவுக்கும் எனக்கு கோடி நன்றிகள். நன்றி, வணக்கம். எப்போவுமே நான் அம்மாவோட பாடல் ஒன்று பாடிதாங்க ப்ரோக்ராம் நிறைய செய்வேங்க. இப்போது அதே போல் 4 வரி பாடுறாங்க. ஓம் பங்காரு நாயகனே ஆதிபராசக்தி பாலகனே, உன் பாதம் தான் பணிந்தோம் அம்மா, ஓடி வந்து அருள் புரிவாய். ஓம் பங்காரு நாயகனே ஆதிபராசக்தி பாலகனே, உன் பாதம் தான் பணிந்தோம் அம்மா, ஓடி வந்து அருள் புரிவாய். செவ்வாடை அணிந்து வந்தோம், உந்தன் செய்வடிகள் பணிந்து நின்றோம். அஞ்ஞான இருளகற்றி அம்மா ஆன்மீக ஒளி